வணக்கம் சகோதரிகளே. இதுக்கு பேர் வெத்தலைவள்ளி கிழங்கு. இந்த கிழங்கு வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கையில் எங்கள் தாத்தா வெத்தலை கவுண்டராக இருப்பார். வெத்தலை கொடிக்காவில் கவுண்டராக இருப்பார். அப்போ வந்து வெத்தலை வண்டி ஏற்றிட்டு போய் ஒவ்வொரு ஊராக கடைகளுக்கு சந்தைகளில் போட போவாங்களாம். அப்போ இந்த கிழங்கை தான் விரும்பி அவங்க வாங்கிட்டு வந்து எங்கள் அப்பத்தா அவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்களாம். அவங்க வந்து நல்லா சமைச்சு பிள்ளைங்களுக்கு இதுதான் அவிச்சு போட்டு வச்சுருவாங்க. இப்போ வந்து கிடைக்கிது, ஆனால் வந்து அதிகமாக யாரும் விரும்பி வாங்குறதில்ல. விலையும் கூட தான். இதை சாப்பிட்டு பார்த்தவங்க விட மாட்டாங்க. அதனால் இதை பிள்ளைங்கிட்ட காமிங்க, சாப்பிட சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு பழமை வாய்ந்த கிழங்கெல்லாம் வந்து தெரியாமல் போயிடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். நம்மளும் தெரிஞ்சுக்கணும், சாப்பிட்டுக்கணும். இதை அரிக்கும், லேசாக எண்ணெயை தடவி நறுக்கணும். பாசிப்பருப்பு கூட்டு வைக்கலாம், அப்படியே குக்கரில் அவிச்சு தாளிக்கவும் செய்யலாம். சூப்பராக இருக்குங்க இந்த கிழங்கு, சாப்பிட்டு பாருங்கள்.